ஷீரடிக்கு நேரில் செல்லாமல் கூட அந்த ஆன்மீக அனுபவத்தை நாம் உணர முடியுமா? அதாவது சாய் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன அப்டின்னா, சாய்பாபாவுடைய போதனைகளும், அற்புத லீலைகளும் ஸ்ரீ சாய் சச்சரிதத்துல மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி அளவிட முடியாத அளவுல பாபாவ பத்தின நிறைய ஆன்மீக ரகசியங்களும், அனுபவங்களும் இருக்கு. நாம சாய் சச்சரிதம் படிச்சுட்டா மட்டும் பாபாவ முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நெனச்சோம்னா, அது முழு உண்மை கிடையாது. அந்த பரமாத்மாவுடைய லீலைகள நாம எப்படி அளவிட முடியும்? அதனால மகாபக்தர்கள் எழுதின நூல்கள், சாய் லீலா பதிவுகள் இதன் மூலமா பாபாவுடைய உயர்ந்த போதனைகள தெரிஞ்சுக்கிட்டு, அத பக்தர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற முயற்சியில நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பல அரிய நூல்கள் ஆங்கிலம் மற்றும் மராத்தி மொழிகள்ல இருக்கு. அதையெல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து வீடியோ பதிவுகள வழங்கிட்டு இருக்கோம். இது புத்தகங்கள்ல மட்டும் கிடையாது, வீடியோ பதிவுகளாவும் அதிகமான பக்தர்கள் கிட்ட சேரணும் அப்படின்றதுக்காக இந்த சேவைய செஞ்சுட்டு வரோம். பாபாவ வணங்குறது மட்டும் போதுமா? இல்ல அவர் நமக்காக சொன்ன போதனைகளையும் வாழ்க்கையில பின்பற்றணுமா? அப்படின்னா, நாம பெரும்பாலும் என்ன பண்றோம்? உலக வாழ்க்கைக்காக மட்டுமே அவர்கிட்ட வேண்டிக்கிறோம். இல்லையா? ஆனா, அதோடு சேர்த்து ஆன்மீக முன்னேற்றத்தையும் நாடினோம் அப்படின்னா, அதுதான் அவருக்கு நாம பண்ற உண்மையான அர்ப்பணிப்பு. என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கு. ஆனா யாருமே அத கேட்கறது கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காருல்ல. அப்போ பாபா சொல்றது பொருளையோ இல்ல செல்வத்தையோ கிடையாது. அது ஞானத்தையும், ஆன்மீக உயர்வையும் தான் பாபா சொல்றாரு. அதனால அந்த கஜானாவ நாமளும் திறந்து பார்த்து, அதனுடைய அர்த்தத்த உணர முயற்சி செய்வோம். பாபாவினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கைய மாற்றும் சக்தி உடையது. அத கேட்க 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 நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமா உண்டாகும். வாழ்க்கையில எத சாதிச்சாலும் சரி, முதல்ல நல்ல மனிதரா இருக்கிறது தான் முக்கியம். அதத்தான் பாபாவும் வலியுறுத்துறாரு. இதன முன்னிட்டு பாபாவினுடைய வழியில போறதுக்கு சில முக்கிய ஏற்பாடுகள செஞ்சிருக்கோம். அது என்ன அப்டின்னா, திங்கள் முதல் வியாழன் வரைக்கும் பாபாவுடைய மகா பக்தர்கள் அவங்களுக்கு நடந்த அற்புதங்கள், அதோட அதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய நெறிகள் பத்தின வீடியோ பதிவுகள் வழங்கப்படும். அதுக்கப்புறமா வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல ஷீரடியுடைய வரலாறு, துவாரகாமாயி, சமாதி மந்திர், சாவடி, கண்டோபா கோவில், மகாலட்சுமி கோவில் இது மாதிரியான புனித இடங்கள பத்தின விரிவான பதிவுகள் வழங்கப்படும். இந்த பதிவுகளின் மூலமா நீங்க ஷீரடியில இருக்கிற மாதிரியே ஒரு அனுபவத்த அடைவீங்க. ஷீரடிக்கு வந்தவங்களுக்கும் சரி, வராதவங்களுக்கும் சரி, இது ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லணும். இந்த முயற்சி பாபாவுடைய ஆசிர்வாதமா இருந்து எல்லோருக்கும் ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கட்டும். இந்த பதிவுகள பார்த்து பயனடையவும், மேலும் பல பக்தர்கள் கிட்ட பாபாவுடைய போதனைகள் போய் சேர்றதுக்கும் உங்களுடைய ஆதரவ தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி. ஜெய் சாய்ராம்.